Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல potato sandwich ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இத நம்ம வீட்ல இருக்க சிம்பிளான ingredients வச்சு சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Southern Food Tamilல subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell symbol-ஐயும் click பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் பண்றதுக்காக 4 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை இப்போ நம்ம நல்லா மசிச்சு விட்டுடலாம். மசிச்சதுக்கு அப்புறமா இதுல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா நறுக்கி உள்ள சேர்த்துக்கலாம். கூடவே நறுக்குன கொத்தமல்லி இலை, இது கூட இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம போட்டிருக்க ஸ்பைசஸ் வெங்காயம் எல்லாமே நல்லா உருளைக்கிழங்கோட பைண்ட் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு சாண்ட்விச் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த பிரெட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிரெட்டோட ஒரு பக்கம் நம்ம செஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை உள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு பக்கம் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப்பை அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா பிரெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெதுவாக ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக வெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ப்ரெட்டை உள்ளே சேர்த்து மேலேயும் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா டோஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு டோஸ்ட் ஆகிடுச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 சைடும் டோஸ்ட் ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். கத்தியோ இல்லைன்னா பிஸ்ஸா கட்டரோ வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. பாருங்க உள்ள எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு சாண்ட்விச் சூப்பராக சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி சாண்ட்விச்சாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாவோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாவோ செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.